ஹாய் ஃப்ரெண்ட், மணி வந்து பார்த்தீங்கன்னா 3:45. மழை வந்து பெஞ்சிகிட்டு இருக்குப்பா. நல்ல சூப்பரான மழை. நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு 2 நாள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மழை ஊற்றுன்னு ஊற்றிட்டுருக்கு. அதில் வேப்ப மரம் வந்து ஃபுல்லாக குளித்து முடிச்சிச்சு. செடி மரம் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளித்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. நமக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் ஜில்லுன்னு காற்றடிக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம். ஆடெல்லாம் பண்ணை மேலே ஏறி நிற்கிறானுங்க எல்லாம். இப்போ நம்ம அரிசி உளுந்து கழுவ போகிறோம். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மழைக்கும் வந்து கரண்டு போகலை. லேசாக மழை தூர்னாலே கரண்டு வந்து நின்றுடும். இவ்வளோ மழைக்கும் வந்து கரண்டு போகலை. மழையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊர்ன அளவு மழை பெஞ்சிடுச்சு. மழை பெஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 பேருக்கு இடைஞ்சலாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடு, அதுக்கு வந்து மேய்ச்சல் இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணியில் நாய்க்குட்டிக்கு வந்து சிக்கலாக இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குளிர் வந்து தாங்க முடியல. மீதி பேர்லாம் எங்கடி கொட்டாய்க்கு போயிட்டானுங்களா இல்லை உள்ளார புந்துட்டானோடா தெருவ முடியல. ஓடியாரவனுங்க பாருங்க, சத்தம் கேட்டுதான். தங்க மழை தூருதா? மழை தூருதாடி. நம்ம வந்து மாவு அரைக்க ஆரம்பித்தாச்சு. உளுந்து வந்து போட்டிருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கட்டும். மழை வந்து பார்த்திங்கன்னா பேஞ்சு முடிச்சிடுச்சு. மழை விட்டதுமே பாருங்கள் 2-3 பேர் கள்ளக்குடி சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. காலையிலையும் போயிட்டு சீக்கிரமாக ஓட்டிகிட்டு வந்தாச்சு. அதுக்கும் பசிக்குது. இவங்க வந்து மல்பரி வயலுக்கு ஓட்டிகிட்டு போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் போகிறாங்க பரோடியா வா. தாளாட்டில் பாஞ்சு வருது 4 காலால். மழையில் கால் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். தண்ணியில் காலை வச்சா என்ன எப்படி போய் மேயறது? ஏம்மா இது கொட்டாயிலேருந்து ஜம்ப் பண்ணுறாங்க. இல்லை இன்னும் எங்கடா மழையில் போகிறாங்க விட எங்கே மழை பெய்ய போகிறானுங்க. தூரிக்கிட்டே இருக்குது மழை. ஒடியார போகுது, எல்லாம் புந்தடிச்சு. செம வெயில். ஆனால் ஒரு வாரமாக அதுவும் நேற்று ஒரு வெயில் அடிச்சுது பாருங்கள். சாயந்தரமா 4:30 மணிக்கு மேலே அப்படி ஒரு வெயில். இப்போ நம்ம வந்து அடத்தீவனத்தைனா அள்ளி வைக்கணும். ஏன்னா மழையில் வந்து டக்குன்னு ஓடியாந்துருங்க. மாவு அரைச்சிட்டு எடுத்து வைக்கலான்னு பார்த்தாக்கா அது வந்து எல்லாம் நின்றுட்டு கத்துங்க. நம்ம கழுவி அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் மாவு வேலையை பார்க்கணும். நம்ம வரத்து கட்டிக்கும் கழுவி அள்ளி வச்சிடலாம். நம்ம சொன்ன மாரியே போன வேதுக்கு திரும்பி ஒடியாரத்தை பாருங்கள். மணி வந்து 5:27. எல்லாம் ஒடியாந்தாச்சு. மழையில் மேய்ச்சல் வந்து பிடிக்கல. மல்பெரி இலெல்லாம் நல்லா துளுத்து இருந்துச்சு. கொஞ்சம் தின்னுருக்கலாம். ஒடியாந்தாச்சு. அடர்த்தி விழுந்து தின்னுட்டு மறுபடியும் போகிறோம். லே அது யாரும் முட்டிடாதீங்க, அடிச்சிருவேன்டா. தீவனத்தை தின்னுட்டு போகிறானுங்களா என்னான்னு தெரியல. மழை வந்து வருது, அடுத்த மழை வருது. தின்னுங்க மழை வருது. அடுத்த மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறீங்களாங்கிறேன். ஏன் தலையில் மல்பெரி இலை இல்லை? திங்கடிச்சு என்ன பண்ணுறதா? ஏன்ப்பா அது உள்ளார விடலையா? இங்கே போட்டு போய் என்னத்த மெய்யும்? யார் யானு தெரியலையா? அது ஒன்று திங்காது. இங்கே உள்ளார ஆட்டுக்குட்டியாது. அது கூட அடிச்சு பிடிச்சி திங்குதே. முட்டானோன்னு பயப்படுதோ என்னவோ. யார் கூட போய் திங்கிறது? அம்மா கூட சேர்ந்துட்டு திங்கலாம். பயப்படுது. எலிக்குட்டி பிள்ளையா? மழையை வந்துச்சு, எங்கே மேய்ச்சலுக்கு போகிறது? தின்னுங்க மழை வந்துச்சு. தலாட்டே இங்கே ஒரு குண்டா இருக்குடா. ஏன்டா அப்புறமா இந்த குண்டால எல்லாம் அடிச்சு பிடிச்சி நிற்கிறீங்க? ஒரு குண்டான வச்சு விடுத்தோம் டெய்லியும். அப்புறம் அது உள்ள எல்லாரும் தலையை விட்டு நிற்க வேண்டியது. நான் போய் மாவு அரைக்கணும். கண்ணு நிற்கிறது கட்டிக்கும்.
அதுக்காட்டுமே தண்ணிலாம் நிற்கிது. நல்ல மழையோ கொட்டாயில் அவருங்க. தாலாட்டே நீ திங்க மாட்டேன் போ கொட்டாய்க்கு சொன்னோடனே போகிறாங்களா அவங்க. மழை வந்துடுச்சு அங்கே, வேற ஒன்றும் கிடையாது. தூத்தல் பட்டுடுச்சான். ஓடிடு ஓடிடு, கரைஞ்சி போயிடு, ஓடிடு. மழை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ 4 தூத்தல் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்குது. சுத்தமாக விட்டப்பாடில்லை. இப்போ வந்து நம்ம முடக்காத்தங்கீரை வந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து மாவில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா முடக்காத்தான் தோசை ஊற்றலாம். அடுத்தது கொஞ்சம் வந்து சூப் வைக்க போகிறோம். முடக்காத்தாங்கீரை சூப்பு வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் கண்டிப்பாக வந்து முடக்காத்தாங்கீரை சூப்பு வந்து போட்டு அவங்களுக்கு கொடுப்பேன். அதுபோல் முருங்கைக்கீரை சூப்பு இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி செய்கிறது. இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து மழை தூறிக்கிட்டே இருக்குது. நல்லா மழை பெஞ்சு தர லேசாக காஞ்சுது. அடுத்தது வந்து மழை ஒன்று ஒன்றா தூர ஆரம்பிச்சிச்சு. நம்ம போயிட்டு இப்போ சூப் வைக்கலாம். கீரையை வந்து சுத்தமாக ஆஞ்சி எடுத்தாச்சு. அலசிட்டு நம்ம சூப் வைக்க வேண்டியது தான். அதாவது மழை அடின்னு அடிக்கும்போதெல்லாம் கரண்ட் இருந்துச்சு. மழை விட்டதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சு. எங்கள் ஊரில் எல்லாம் எப்படி தலைக்கீழாக நடக்குது பாருங்கள். பகல்லையே பசுமாடு கண்ணு தெரியாது, ராத்திரியில் எருமை மாடா கண்ணு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி. கரண்ட் இல்லாமல் மிளகு எங்கே இருக்குது, ஜீரகம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம முடக்காத்தாங்கீரை சூப்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு மிளகு, ஜீரகம், அடுத்தது பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4 எல்லாத்தையும் தட்டி போட்டு கீரையும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான். எப்படியோ வந்து ஜீரகத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லைட் வெளிச்சம் வந்து பத்தலை. நம்ம போயிட்டு வேறு லைட்டு எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கை லைட்டு. இது வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். இப்போ வந்து கண்டுபிடிச்சிருவோம். இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு டப்பியும் கடுகு டப்பியும் ஒன்றாவே தெரியுது. அதோட கிராம்பு வேறு வச்சுருக்கோமா, 3மே பார்த்தாக்கா எல்லாம் ஒன்றாவே தெரியுது. எது கிராம்பு, எது கடுகு, எது மிளகுன்னு தெரிய மாட்டேங்குது. தொட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியுது. அந்த அளவுக்கு கண் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. எப்படியோ கரண்ட் போகிறதுக்காட்டி மாவை வந்து அள்ளி முடிச்சிட்டோம். கழுவுறதுக்காட்டி கரண்ட் போயிடுச்சு. நம்ம முடக்காத்தாங்கீரை சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி, ஒரு கைப்பிடி அளவு முடக்காத்தாங்கீரை, அடுத்தது ஒரு 7-8 மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 3 பல் பூண்டு, அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 2-3 எல்லாத்தையும் நசுக்கி போட்டிருக்கேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டினா சூப் வந்து ரெடி. பொழுதே போயிடுச்சு. இந்த குயில் மட்டும் கத்திக்கிட்டே இருக்குது பாருங்க. இன்னும் அவ்வளோதான்ப்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ஒரு ஆடு குட்டி போட்டது தான் வந்து பார்க்க போகிறோம். எந்த ஆடுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.